புவனியிற் போய் பிறவாமையினால் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி. சிவன் உய்ய கொள்கின்றவாரென்ற நோக்கி திருப்பெருந்துறை உரை வாய் திருமாலாம் அவன் விருப்பேதவும் மலரவன் ஆசை படவும் நின்னலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனியிற் புகுந்தெம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருப்பள்ளி எழுச்சி பாடல் 10. புவனி பூமி அவமே வீணாக நாம் வாழும் நிலவுலகம்தான் உயிர்கள் பெருமானை வழிபட்டு தங்களது வினைகளை தீர்த்து கொள்வதற்கு உகந்த இடமாக கருதப்படுகின்றது. பிரம்மன் வாழும் சத்தியலோகம், திருமால் வாழும் வைகுந்த லோகம் உட்பட மற்ற உலகங்களில் வாழ்வோர் தங்களது வினை தொகுதிகளின் பயனை அனுபவிக்க முடியுமே தவிர தங்களது வினைகளை குறைத்து கொள்ள முடியாது. எனவே தங்களது வினைகளை போக்கிக் கொள்ளாமல் தாங்கள் மற்றும் தங்களை சார்ந்தோர் வாழும் வாழ்க்கை வீணான வாழ்க்கை என்று திருமாலும் பிரம்மனும் கவலைப்படுவதாக இந்த பாடலில் மாணிக்க வாசகர் கூறுகிறார். நில உலகத்தில் பிறக்காமல் வைகுந்தம் மற்றும் பிரம்மலோகத்தில் வாழ்வதால் தங்களது வினைகளை போக்கிக் கொள்ளாமல் வாழ்க்கையை வீணாக கழிக்கின்றோம் என்றும் சிவன் உயிர்களை உய்விடையச் செய்யும் வழி நிலவுலகத்தில்தான் உள்ளது. எனவே நிலவுலகத்தில் பிறப்பு எடுக்க வேண்டும் என்று திருமாலும் பிரம்மனும் ஆசைப்படுகின்றனர். இவ்வாறு பிரம்மனும் திருமாலும் ஏங்குமாறு திருப்பெருந்துறையில் உறையும் இறைவனே, நீ உனது கருணையின் வடிவமாகிய பிராட்டியுடன் இந்த பூவுலகத்தில் புகுந்து எங்களை ஆட்கொள்ளும் வல்லமை பெற்றவனாக விளங்குகின்றாய். இறைவனே, நீ பள்ளி எழுந்தருளி எங்களை ஆட்கொள்ள வேண்டும்.